இந்த கிளாமரஸாக ட்ரெஸ் எல்லாம் போட்டால் கமெண்ட்ஸ் வந்து வரும், நல்லா காட்டுறீங்க நல்லா காட்டுறீங்க. வாட் இஸ் காட்டுறீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட் ஆல். அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் தேர் இஸ் நத்திங் கால் காட்டுறது. ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டேன்னா, இந்த உலகம் ஆரம்பித்த காலத்தில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் நம்ம இருந்தோம். அப்போ நீங்கள் எதை கிளாமர்னு சொல்லியிருப்பீங்க? அதுக்கப்புறம் ப்ளவுஸே போடாமல் இருக்கிறது தான் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம குழந்தைகிட்ட எப்படி இருக்கோம், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து தான் அது வெளியே போனாலும் மேபி ஒரு பொண்ணு வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோ அப்படின்றத அதை பார்த்து நான் வந்து பட்டு சாரீஸ் ஜென்ரலாகவே ஒரிஜினல் பட்டுனா அது ஜென்ரலாகவே காஸ்ட்லியாக இருக்கும்ல. அது இருக்கும் 30,000லேருந்தும் இருக்கும், லேக்ஸ் கணக்குலேருந்தும் இருக்கும். நான் வந்து இருக்கிறதுலேயே காஸ்ட்லியஸ்டான கிளாமரஸாக போகணும், நீங்கள் சொன்ன மாதிரி கிளாமராக போகணும்னு நினச்சா அதுக்கும் போடலாம். ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான். ஒரு பொண்ணுக்கு ரூல்ஸ் போடுற அந்த பையனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனை வந்து கீ கொடுக்குறது இன்னொரு பொண்ணாக தான் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன், ஒரு பொண்ணோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு மெயின் எதிரி Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. குமல் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. இன்னைக்கு நம்ம ஷோல யார் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஒரு பியூட்டியான ஒரு பிரின்சஸ்ன்னு சொல்லலாம், அழகான ஒரு கேர்ள் தான் இருக்காங்க. யாருன்னா பரினா தான். அவங்களோட ஒரு பிரின்சஸ் சொல்லியாச்சு. பிரின்சஸ்ல கண்டிப்பா அந்த ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும் இல்லையா? சோ அந்த சாரி கலெக்ஷன் பத்தி தான் பார்க்க வரோம். ஹாய். ஹலோ பத்மஜா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க சூப்பர், வெரி குட், நைஸ் டு மீட் யூ கைஸ். எப்படி உங்களுக்கு சாரி மேல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எல்லாரும் வந்துட்டு இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து பொட்டிக்குன்னு எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு. பேசிக்காக வந்து சாரி மேலே இன்ட்ரெஸ்ட்ன்றதை தாண்டி ஸ்டைலிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஒரு சாரியை வந்து இப்படி தான் கட்டணும்னு இல்லை, எப்படி வேணால் கட்டலாம் அப்படின்ற மாதிரி என்னோட ஷோஸ்லையும் சரி சீரியல்லையும் சரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் ஸ்டைல்லாம் பண்ணியிருக்கேன் கிச்சன் கலாட்டா டைமில் இருந்தே. ஸோ அப்படி இருக்கும்போது அவுட் ஆஃப் மீடியா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஸ்டைலிங் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல அப்போ சாரியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சாரி இஸ் அன் ஏ, பிசிடி XYZலாம் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் ஏ போட்டிருக்கோம். ஸோ அந்த ஏக்கு வந்து நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்யா. பட் இருந்தாலும் வந்துட்டு வெளியில ஒரு கமெண்ட் உங்களோட போஸ்ட்லேயே பார்த்துருந்தோம், ஒரு பொண்ணால வந்து இது பண்ண முடியாது அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இவங்க வந்துட்டு மீடியாக்குள்ள இருக்கிறதுனால இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்தா மேபி இதை வந்து அவங்க சேல்ஸ் வந்து அதிகமாக்குப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பார்த்துருந்தோம். அப்படி இருக்குதா ஏதாச்சும் அந்த மாதிரிலாம்? அப்படியெல்லாம் கமெண்ட் பார்த்தீங்களா என்ன? அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா என்ன? இப்படிலாம் வந்து மற்றவங்க கமெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அதை டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வந்து நான் அதாவது ஒரு பொண்ணால் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு ஒரு கமெண்ட் வந்துதா? அதை பண்ணது கண்டிப்பாக ஒரு பொண்ணாக தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சொல்ல ஆசைப்படுறீங்க ஆஸ் அ கேர்ளா? நான் உங்ககிட்ட ஆஸ் அ கேர்ள்னு கேட்கும்போது எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். கார்ல வந்து யோசிச்சு கண்டிப்பா ஃபைனா மேம்கிட்ட போனா கேட்டே ஆகணும் அப்படின்னு. பெண்ணுக்கு பெண் தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லைஃப்ல நடந்திருக்கு. இது நீங்க அக்ரி பண்றீங்களா? நீங்க? ஆமா, ஆஃப்கோர்ஸ் நான் அக்ரி பண்றேன். இப்ப நீங்களே சொன்னீங்களா, ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான். ஒரு பொண்ணுக்கு ரூல்ஸ் போடுற அந்த பையனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனை வந்து கீ கொடுக்கறது இன்னொரு பொண்ணா தான் இருக்கும். நீங்க நோட் பண்ணி பாருங்களேன், ஒரு பொண்ணோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் மெயின் எதிரி வந்து ஒரு பொண்ணா தான் இருக்கும். அவங்க மாமியாரோ அவங்க நாத்தனாரோ அவங்க ஃப்ரெண்டோ சம்ஹவ் ஒரு விஷயத்த வந்து அவ பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தடை போடுறதே இன்னொரு பொண்ணா தான் இருக்கும். மேபி அது ஏன்னா அவங்களால அது பண்ணியிருக்க முடியாது. நம்ம மட்டும் பண்ணல, என்ன இவன் மட்டும் பண்றா, நிறுத்தி இவளை அப்படின்ற ஒரு தாட்லேயே கூட வந்து பண்ணுவாங்க. பட் அது நடந்துட்டு தான் இருக்கு. அந்த சேஞ்ச் எப்படி வரணும் அப்படின்னா அது நம்ம கையில தான் இருக்கு. நாம தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். ஒரு பொண்ணு ஏதாவது பண்ணானா அவளை சப்போர்ட் பண்ணணும். ஃபேமிலி சப்போர்ட் இருக்குதா மேம்? நீங்க உங்களுக்கு நிறையவே ஓகே, நீங்க கேட்டீங்க ஃபேமிலி சப்போர்ட் இருக்கா அப்படின்ற இது ஒரு கொஸ்டினா ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு விஷயம் நம்ம பண்றோம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே தப்பு. அதாவது காலையில எழுந்திரிச்சோடனே சாப்பிட்றோம், பல் தேய்க்கிறோம். இது நீங்க காலையில எழுந்திரிச்சோடனே பல் தேய்ச்சிங்களா அப்படின்னு கேட்பீங்கல்ல. தட் இஸ் நார்மல், கரெக்டா? ஸோ ஃபேமிலி சப்போர்ட் ஷுட் பி வெரி நார்மல். we should normalize it. ஒரு ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறதோ, ஒரு அப்பா சப்போர்ட், என் ஹஸ்பண்ட் எனக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற விஷயத்த வந்து எக்ஸாஜரேட் பண்ணாமல் அதை நார்மலைஸ் பண்ணணும். காலையில் பல் தேய்க்கிறது சாப்பிட்றது எப்படி ஒரு நார்மலான ஒரு விஷயமோ, ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அது பெருசாக நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இட்ஸ் a நார்மல் திங். பட் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்துட்டு என் ஹஸ்பண்ட் இது வாங்கி கொடுத்தாரு, ஸ்பெஷலான ஒரு ஹஸ்பண்ட் ஸ்டேட்டஸ் போடுற பொண்ணு கிடையாது. எல்லாமே ஒரு நார்மலைஸாக பார்க்குற ஒரு பொண்ணாக தான் இருக்கு. அப்சல்யூட்லி. பரினா வாழ்க்கையில இந்த அடி பட்டிருக்கேன், இந்த அடி பட்டதுல இருந்து நான் திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஐயோ, ஏகப்பட்ட அடி. நேற்று கூட ஒரு அடிப்பட்டேன். பட் என்னன்னு சொல்றது, எல்லாமே வந்து
நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஸோ ஒரு விஷயம் நமக்கு நடந்துச்சுன்னா அதை அழுது சோர்ந்து உட்காராம அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து மற்றவங்க கிடையவே கிடையாது. அதுக்கு காரணம் நம்ம தான். இப்போ நீங்க ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னா அந்த பெருமையை நீங்க எடுத்துப்பீங்க, இதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டமா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவனால தான் அது எனக்கு நடந்துச்சு, அவளால தான் அது எனக்கு நடந்துச்சு, நீங்க மற்றவங்க மேலே தான் அந்த பிளேமை வந்து போடுவீங்க. ஸோ நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், கெட்டதை வந்து நம்ம மற்றவங்க மேலே போட்டுறோம்ல. ஸோ எப்போவுமே நமக்கு நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம மட்டும்தான் காரணம், வேற யாருமே காரணம் கிடையாது அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணிட்டாலே நம்ம செம்ம ஸ்ட்ராங் ஆயிடுவோம். நம்ம எதுக்குமே பிரேக் ஆக மாட்டோம். ஒரு விஷயம் நமக்கு வந்து ஹர்ட்ஃபுல்லா இருக்குன்னா ஓகே இது நம்மளால தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு அதை வந்து நம்ம டேக் ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகே, எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கணும். இது வந்து பாசிட்டிவா எடுக்கிறதுன்றதை தாண்டி இதுதான்டா ஃபேக்ட், இதுதான் நிஜம், இது மறக்க முடியாத நிஜம். ஆனா இப்ப இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரியான தாட்டே இருக்கக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ரியாலிட்டி ஆஃப் லைஃப் நான் சொல்றேன். அதாவது என்னென்னமோ தப்பு பண்றவன் எல்லாமே வந்து செம்ம ஹாப்பியா இருப்பான். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அவள் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம்ல, அதுவே வந்து தப்பு. ஏன்னா அவங்கெல்லாம் ஏன் தெரியுமா ஹாப்பியா இருக்காங்க, அவங்க கிட்ட எந்த விதமான கில்ட்டோ எதையுமே அவங்க வந்து பேகேஜ் வந்து கேரி பண்ண மாட்டாங்க. கொலை பண்ணா கூட அந்த கில்ட் இல்லாம இருப்பாங்க. அந்த கில்ட் இல்லாம இருக்கிறனாலே அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா நம்ம சின்னதா ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அந்த கில்ட் நம்ம கேரி பண்ணிட்டே இருப்போம். அந்த கில்ட் நம்ம கேரி பண்ண நம்ம லைஃப்ல நமக்கு அடி விழுந்துட்டே இருக்கும். எப்பவுமே அந்த கில்ட் கேரி பண்ணாம நம்ம செய்யறது, நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நாம தான் காரணம் அப்படின்னு நினைச்சு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா யூ கேன் பி சூப்பர் சக்சஸ்ஃபுல். மார்க் மை வேர்ட்ஸ். கண்டிப்பா நீங்க சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கண்டிப்பா வித்தியாசமான ஒரு வேர்டா. வித்தியாசம்லாம் இல்லை, இது நார்மல், எவ்ரிவன் ஷுட் ரியலைஸ். அவ்வளவுதான். சாரி கட்டினா வந்து கிளாமர்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாருமே வந்துட்டு. அது ஒரு பியூட்டியாக பார்த்தாலுமே சிலர்லாம் வந்துட்டு கிளாமருக்காக தான் சாரி கட்டுறாங்க பொண்ணுங்க, மற்றவங்கள மயக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து பேர்லாம் வருது. அதை அக்ரி பண்ணிக்கிறீங்களா, அக்செப்ட் பண்றீங்களா? வாட் இஸ் கிளாமர்? ஆன்சர் மீ. கிளாமர்னா என்ன? என்ன பொறுத்தவரைக்கும் கிளாமர்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ தப்பா பார்த்தனா அதுதான், அது உனக்கு தான் அது பிரச்சனை அப்படின்னு தான் என்னோட மைண்ட் செட்டு. நீ வந்து அரை ட்ரெஸ் போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, என்னோட பார்வைக்கு அது கிளாமராகவே தெரியாது. அவளுக்கு பிடிச்சிருக்கு போடுறா, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நான் போவேன். ஆனால் வந்துட்டு சில பேரண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, ரோட்டில் போகிறவங்களா, நானே வந்துட்டு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போயிருந்தேன்னா ஒரு காஞ்சிபுரத்துக்கு, எனக்கு அந்த காஞ்சிபுரத்துக்கு இது வரைக்கும் போனதே இல்லை. அந்த டைம் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டு போயிட்டேன். அந்த டைம் எனக்கு வந்துட்டு ஆட்டோ கிடைக்கல, நடந்து போயிட்டேன் வரலட்சுமி இதுக்கு. ஸோ வந்துட்டு பழக்கிற எல்லா இதுவும் என்னோட இதில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு நான் மோசமாக ட்ரெஸ்ஸும் போடவும் இல்லை. அவ்வளோ பார்வையும் என்கிட்ட தான் இருந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணும்போது இதுதான் கிளாமர், இப்பெல்லாம் என் ட்ரெஸ் போடுற அப்படிங்கிறாங்க. அது எப்படி? அதுதான் நீங்க சொன்ன மாதிரி கிளாமர்ன்றது வந்து ஒரு ட்ரெஸ் போடுற பொண்ணு கையில இல்லை, அது ஆப்போனன்ட் அவங்க பாக்குற கண்ணில் தான் இருக்கு. நீங்களே சொன்னீங்க ஸ்லீவ்லெஸ் தான் நான் போட்டேன், அதே அப்படி பார்த்தாங்க அப்படின்னு. அதாவது இந்த உலகம் ஆரம்பிச்ச காலத்துல ட்ரெஸ்ஸே இல்லாம தான் நம்ம இருந்தோம். அப்ப நீங்க எதை கிளாமர்ன்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பிளவுஸே போடாம இருக்கிறது தான் வந்து நல்லது, பிளவுஸ் போட்டா கிளாமர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகி பிளவுஸ் எல்லாருமே போட்டாங்க, ஃபாரின் கல்ச்சர் பிளவுஸ் போட்டாங்க. இப்போ வந்து ஸ்லீவ்லெஸ் போடுறோம், வயிறு தெரியுற மாதிரி போடுறோம், எல்லாமே நம்ம போடுறது நம்ம ஸ்டைலிங், நம்மளோட இஷ்டம். அதை பார்க்குறவங்க கண்ணில் தான் அந்த கிளாமர் அப்படின்ற விஷயமே இருக்கு. அண்ட் மோரோவர் நான் ஏதாச்சும் லைக் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிளாமரஸாக ட்ரெஸ் எல்லாம் போட்டால் கமெண்ட்ஸ் வந்து வரும், நல்லா காட்டுறீங்க. வாட் இஸ் காட்டுறீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட் ஆல். அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் தேர் இஸ் நத்திங் கால் காட்டுறது. ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்லீவ்லெஸ் போடுறேன்னா ஐ எம் கான்ஃபிடென்ட், அதனால நான் ஸ்லீவ்லெஸ் போடுறேன். மேபி சில பேருக்கு கைகள் வந்து குண்டா இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களுக்கு ஏதாவது மார்க்ஸ் இருக்கலாம், அதனால அவங்க ஸ்லீவ்லெஸ் போடாம இருக்கலாம். அதுக்குன்னு வந்து நான் காட்டுறேன் அவங்க காட்டலை அப்படி கிடையாது. அதே மாதிரி வயிறு வந்து நான் காட்ட மாட்டேன், ஏன்னா ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட். எனக்கும் ஃபிளாட் டம்மி செம்மையா இருந்துச்சுன்னா நான் காட்டுவேன். இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ், இட்ஸ் நாட் காட்டுறது. ஐ வாண்ட் டு கன்வே தட். நம்ம இந்த ட்ரெஸ் போட்டோம், நான் இந்த ட்ரெஸ் போட்டு வரும்போது என் மேனேஜர் என்ன திட்டினாங்க, நீங்க எதுக்கு இந்த ட்ரெஸ் போடுறீங்க, புடவை கட்டினா தான் நீங்க அழகா இருப்பீங்க அப்படின்னு. புடவை கட்டினா எல்லா விமனுமே வந்து வேற லெவல்ல அழகா இருப்போம், எக்ஸ்ட்ராடினரியா இருப்போம். அதனால அது ஆஃப்கோர்ஸ் அது கிளாமரஸா வந்து கன்வே ஆகுது. சாரி இஸ் ஆஃப்கோர்ஸ் நோ டவுட்டட்லி இட்ஸ் பியூட்டிஃபுல். நீங்க வந்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல தான் இதையும் பார்த்தேன். உன் குழந்தை முன்னாடிலாம் வந்துட்டு நீ இப்படிதான் இருப்பியா அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு நீ எப்படி இருக்கீங்க?
குழந்தை முன்னாடியே நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணாலுமே குழந்தைங்களுக்கு தெரியும் நம்ம அம்மா தப்பா பார்க்க கூடாது அப்படின்னு. ஆனா வெளில இருக்கிறவங்களா வந்துட்டு இப்பவே நீ குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற இந்த மாதிரி அப்படிங்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்றது? அதாவது சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து உண்மைதான். நம்ம வீட்டில் வந்து நம்ம குழந்தைகிட்ட எப்படி இருக்கோம், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து தான் அது வெளியே போனாலும் மேபி ஒரு பொண்ணு வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோ அப்படின்றத அதை பார்த்து அவனுக்கு தப்பாகவே தோணாது. ஓகே நம்ம அம்மா வீட்டில் இப்படி தானே இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கேஷுவலாக அவன் போயிடுவான். மேபி வீட்டில் அவனை பொத்தி நம்ம வந்து அவன் முன்னாடி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் இருந்தோம் அப்படின்னா வெளியே போய் இந்த பொண்ணு என்னடா இப்படிலாம் போட்டிருக்காளே அவனோட பார்வையே மேபி வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட அந்த சேஞ்சுன்றதை நம்ம வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம பையன்கிட்ட நம்ம கேஷுவலாக நம்ம எப்படி இருப்போம், நம்ம எப்படி காமிச்சிக்கிறோம் அப்படின்றது இருக்கு. இப்போ வந்து சாரிக்கு வந்து நம்ம ஆமா கிட்ட இருக்கிற காஸ்ட்லியான இந்த ஒரு சாரி வந்து ரொம்ப காஸ்ட்லிப்பா அப்படின்னு என்ன சாரி வாங்கியிருப்பீங்க? நானா? ஓகே, நான் வந்து பட்டு சாரி ஜென்ரலாகவே ஒரிஜினல் பட்டுனா அது ஜென்ரலாகவே காஸ்ட்லியாக இருக்கும்ல. அது இருக்கும் 30,000லேருந்தும் இருக்கும், லேக்ஸ் கணக்குலேருந்தும் இருக்கும். நான் வந்து இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்டானா 30,000க்கு ஒரு பட்டு சாரி வாங்கினேன். ஸோ மோஸ்ட்டாக அவ்வளோ காஸ்ட்லியாக அவுட்ஃபிட்ஸ்க்கு வந்து நானுமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அது பட்டுன்றனால உங்களுக்கே தெரியும்ல, பட்டு ஒரிஜினல் பட்டு வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். அண்ட் தட்ஸ் வை நம்ம அதை காஸ்ட்லியாக வாங்கினோம். அப்புறம் வந்து மொடால் வந்து இப்போ ட்ரெண்டிங். யூ நோ வாட் இஸ் மொடால் ரைட்? மிரர் அஜ்ரக் மாதிரி. ஸோ இதில் வந்து இது நீங்கள் ஆஃபீஸ் அதுக்கப்புறமா வந்து வேறெவர் யூ வாண்ட் பார்ட்டி எதுக்கு வேணாலும் போட்டுட்டு போகலாம். அவ்வளோ ஈஸி கேரிங்காக சூப்பராக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். யூ கேன் டச் அண்ட் see. ஸோ அந்த மாதிரி மிரர் அஜ்ரக் மொடால் வந்து இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல. அண்ட் என்னோட ஃபேவரட் வந்து சண்டைக்கோழி. ஸோ திஸ் கால் சண்டைக்கோழி. இது வந்தோடனே கண்ணை விட்டுட்டே இருந்துச்சு, இந்த ரெட்டு கண்ணை ஊற்றிட்டே இருந்துச்சுல. ஆமாம். ஸோ இது வந்து இந்த டிசைன் இருக்குல்ல, இது வந்து இந்த இதில் மட்டும்தான், பல்லுவில் மட்டும்தான் இது வந்து வரும். ஓகே. ஸோ பார்க்குறக்கு ரொம்ப இலைட்டாக ரிச்சாக எலகெண்ட்டாக வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ட்ரை. ஸோ இந்த மாதிரி நிறையா ஈவன் திஸ் ரெட் இதில் வந்து இந்த மாதிரி காவிய டிசைன்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். ஷைனி மெட்டீரியல். இது கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் ரிச்சாகவும் இருக்கும். நீங்கள் கல்யாணத்துக்கும் போடலாம், பார்ட்டிஸ்க்கும் போடலாம், வெட்டிங் அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எல்லாம் சும்மா ஆஃபீஸ்க்கு ஏதாச்சும் கிளாமரஸாக போகணும், நீங்கள் சொன்ன மாதிரி கிளாமராக போகணும்னு நினச்சா அதுக்கும் போடலாம். யா. ஸோ தட்ஸ் ஹவ். ஏதாச்சும் ஒரு சாரி வியர் பண்ணி காமிக்கலாமா? காட்டலாமே. எதுன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னீங்களே இந்த டிஃபரண்ட் ஹாஃப் அண்ட் ஹாஃப் கட்டலாமா? வாங்க பத்மா, சேஞ்ச் ஓவர், டிரான்சிஷன். வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த சாரி எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? How are you feeling? சீரியஸா ஹெவி வெயிட்டா இருக்கு, பட் கம்ஃபர்டபுளா இருக்குது. நல்லா இருக்குது வியர் பண்ணும்போது. ஏன்னா இது வெல்வெட் லுக் அண்ட் ஃபீல். ஸோ நீங்கள் ரிச்சாக ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டி அந்த மாதிரி கூட வேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரினா கூட வேர் பண்ணிக்கலாம். சின்ன ஃபங்க்ஷனுக்கும் பெரிய ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் பெரிய ஆக்சரிஸ் போட்டு இதை ஸ்டைல் பண்ணிக்கலாம். அண்ட் யூ ஆர் லுக்கிங் ஸோ பிரிட்டி. ஹாஃப் அண்ட் ஹாஃப்ல அந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் ஸ்டைலிங் வந்து உங்க மேல சூப்பரா இருக்கு. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குமுதம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்ச்சி வருகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் குமுதம் தன்னுடைய நேயர்களுக்காக ஒரு சிறப்பான யாகத்தை வளர்க்கப் போகிறார்கள். குருவின் பாதிப்பு இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கு நல்லது இருக்கும், தீங்கும் இருக்கும். அனைவரும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு யாகத்தினுடைய ரட்சையும் அங்கு கொடுக்கக்கூடிய பூஜை பொருள்களையும் வாங்கி வைத்துக் கொள்வது இந்த குருவின் பரிபூர்ண கடாட்சத்தை பெறுவதற்கு குமுதம் நிர்வாகம் இதை செய்திருப்பதற்காக பாராட்டுக்கள். நேயர்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.